ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி எனக்கு பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக் கச்சோடி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் இது விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கச்சோடி பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவரில் உள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபில்லிங் வச்சு செய்வாங்க. இன்றைக்கி நான் பாசிப்பருப்பு ஃபில்லிங் வச்சு இன்றைக்கி இந்த கச்சோடியை செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கச்சோடி பண்ணுறதுக்கு உள்ளே வைக்கிற ஃபில்லிங்க்கு இந்த பருப்பை ஊற வச்சுக்கலாம். நான் இங்கே கொஞ்சமாக பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா 2-3 வாட்டி அலசிட்டு தண்ணியில் ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லைன்னா கொஞ்சம் வெதன்னு தண்ணி ஊற்றி ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கச்சோடி பண்ணுறதுக்கு நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே கொஞ்சமாக மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக ஓமம், அஜ்வைன் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்க்கும்போது கையில் நல்லா நுணுக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெய் அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். மாவு நீங்கள் கையில் பிடிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா பிடிக்க வரணும். உதிர்த்து விட்டிங்கன்னா ஈஸியாக உதிர்ந்து போகணும். அந்த அளவுக்கு இந்த மாவு இந்த நெய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவு நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பருப்பு ஒரு 2 மணி நேரமாக நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் பருப்பை மட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ரொம்ப நைஸாக இல்லாமல் பல்ஸ் மோடில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. நைஸாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே இதில் கொஞ்சமாக சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியா, இது மூணுத்தையும் மிக்சிலேயோ இல்லை உரல்லையோ ஒன்றும் பாதியமாக இடித்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு வறுத்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் செவந்தவனே இதில் நல்லா பொடிசாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இதையும் கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பெருங்காயம் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கடலை மாவோட பச்சை வாசனை போய் நல்லா கலர் மாறுற வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கடலை மாவை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சீக்கிரம் அடி பிடிக்கும். அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பருப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக ஆம்ச்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கசூரி மேத்தியை கையால் நல்லா நுணுக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பருப்பு நல்லா குக் ஆகணும். ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பருப்பை நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பருப்பு நல்லா குக் ஆகிடுச்சு. அதோட பச்சை வாசனை நல்லா போய் கலர் நல்லா மாறி நல்லா குக் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க, சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கச்சோடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக சுகரை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டஃபிங்கை நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ கச்சோடி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி வச்சுக்கோங்க. நான் சின்ன சைஸ் கச்சோடி பண்ணுறதுனால சின்ன உருண்டையாக நான் இங்கே செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. பிடிக்கும்போது உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரல, ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ மாவு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரமாக நல்லா ஊறி இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதையும் நம்ம ஸ்டஃபிங்க்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு வச்சுக்கோங்க.
இப்போ ஒரு உருண்டை மாவு எடுத்து கையிலேயே ஒரு சின்ன பாக்கெட் மாதிரி ரவுண்டாக செஞ்சுக்கோங்க. அது உள்ளே வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அது மேலே வந்து அந்த மாவு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நம்ம ஆலு பராட்டா எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஏதாவது எக்ஸஸாக மாவு இருந்ததுன்னா அதை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு கையிலேயே வந்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு ரவுண்டாக பண்ணிவிட்டு 2 கை நடுவில் வந்து அந்த மாவை வச்சுட்டு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃபிங் எல்லாம் ஈவனாக எல்லா இடத்துலையும் அந்த எட்ஜ் வரைக்கும் போகிற மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மற்றது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக பாக்கெட் மாதிரி பண்ணும்போது எட்ஜில் வந்து கொஞ்சம் தின்னாகவும் நடுவில் வந்து கொஞ்சம் திக்காகவும் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அதாவது மிதமான சூடை விட இன்னும் கொஞ்சம் கம்மியான சூடில் இருக்கணும். கச்சோடி வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ரொம்ப ஹை ஹீட்டில் நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா அது மேலே வந்து கலர் டக்குன்னு மாறிடும். ஆனால் உள்ளே வந்து மாவு சரியாக வேகாது. ஸோ அதனால் மீடியம் ஹீட்டை விட கொஞ்சம் கம்மியான ஹீட்டில் வச்சு இந்த கச்சோடியை ஒன்று ஒன்றா சேர்த்து 2 சைடும் நல்லா லைட் ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயில் போட்டவுடனே கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. கொஞ்ச நேரத்துலேயே அதை தானாக மேலே மிதந்து வரும். அந்த டைமில் அதை திருப்பி போட்டுக்கோங்க. கச்சோடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. அதனால் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வரும்போது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கச்சோடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பைசியான க்ரீன் சட்னி அப்புறம் ஸ்வீட் சட்னி வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதோட ரெசிப்பியும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த கச்சோடியை வந்து நீங்கள் சாட் மாதிரி கூட சாப்பிட்லாம். இதுலேயே கொஞ்சம் தயிரெல்லாம் சேர்த்து கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.